அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழி சொற்களுக்கான தமிழ் அர்த்தங்களை நம்ம அறிந்து வந்தோம். அதற்கு பிறகு குர்ஆனில் உள்ள அந்த சொற்களையே நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு இரட்டை நன்மையாயிரும். மொழிக்கு மொழியாகவும் போயிடும், குர்ஆனுடைய அர்த்தங்களும் நமக்கு பிடிபட ஆரம்பிச்சிடும் என்பதற்காக வேண்டி சென்ற வாரம் அல்ஹம்து சூரா அவ்வளோ முழுசையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சூறாவில் எது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இருக்கோ அது 1, 2, 3 தான் வந்திருக்கு, அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பக்கரா சூறாவில் ஒரு 13 வசனங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி 14வது வசனத்திலேருந்து பார்ப்போம். இதில் 2 நன்மை, நமக்கு மூல சொல்லுக்கு அர்த்தத்தையும் அறிஞ்சிக்கிடுவோம், இது என்ன சொல்லு என்கிற அந்த சர்ஃபையும் அதில் அப்ளை பண்ணி அறிஞ்சிக்கிற போகிறோம். 14வது வசனத்தை பாருங்கள். ஒய்தா லக்குள்ளதீன்னு வருதா, இந்த இதாங்கிறதுலாம் அந்த ஹர்ஃபுடைய பாடத்தில் வந்துடும். இந்த லக்குங்கிறது ஒரு வினை சொல்லு தான், அது இல்லத்து எழுத்து இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக வரும், அது ஒன்று படிக்கலை. அல்லதின பெயர் சொல்லது பிறகு படிச்சுக்கிடுவோம். ஆமனு, இந்த ஆமனு என்பது நாம் படித்த பாடம் தான் இது. அமன 2 அமன என்று 2 ஹம்சா வந்தால் ஆமன என்று மாற்றிடுவாங்க. ஆமன, ஆமனா, ஆமனு, இது அஃபாலங்கிற அமைப்பு. ஆமனுங்கிறது என்னது? ஆண்பால் சென்ற கால வினையில் ஆண்பாலில் படற்கையில் பன்மை. ஆமனை என்றால் நம்பினான், ஈமான்கிறீங்கள அதில் உள்ளதுதான். ஆமன என்பதற்கு மஸ்தர் ஈமாண்டு வரும். ஆமன நம்பினான், ஆமனு நம்பினார்கள். இப்போ நம்ம ஆமனுக்கு அர்த்தத்தை அறிஞ்சிக்கிட்டோம். ஆமனுங்கிற சொல்லு நம்ம என்ன வகையை சேர்ந்தது அதையும் அறிஞ்சிக்கிட்டோம். அடுத்த வரியில் பாருங்கள், காலு, இது சென்ற கால வினை, ஆனால் இது நம்ம படிக்கலை, இல்லத்தெழுத்து. ஆமன்னா, இப்போ ஆமனவுக்கு அறிஞ்சோம்ல, அதே தான் ஆமன்னாவும். ஆமன்னா, ஆமனுக்கு என்ன அர்த்தம்? நம்பினான். ஆமன்னா இது எந்த இடத்துல வரும்? ஆமன் து ஆமன்னா, ஆமன, ஆமனா, ஆமனு, ஆமனத்து, ஆமனத்தா, ஆமன்ன அப்படின்னு வரும்பொழுது கடைசியாக ஆமன் து, நான் நம்பினேன், ஆமன்னா நாங்கள் நம்பினோம். இது எதை சென்ற கால வினை தான். இதில் தன்னிலையில் பன்மை, தன்னிலையில் முத்தக்கல்லிமில் ஜம்மு, இது நாங்கள் நம்பினோம். அதுக்கப்புறம் இந்த ஹலவுங்கிறதும் சென்ற கால வினை தான், ஆனால் இது இல்லத்து எழுத்து இருக்குது, அது நம்ம படிக்கலை. ஷயாத்தினும் காலு இல்லை வினை சொல்லு தான், இன்னும் நம்ம படிக்கலை. இன்னாமாக்கும் இதெல்லாம் நம்ம படிக்கலை, இந்த மானாகணும். முஸ்தஹ்ஸிஊன, இது என்னது? முஸ்தஹ்ஸிஊன் நம்ம படித்ததில் வருது. என்ன படித்ததில் வருதுன்னு கேட்டால், இஸ்தஹ்ஸ, இஸ்தஃபால. இஸ்தஹ்ஸ என்றால் கேலி செய்தான், இஸ்தஹ்ஸ என்றால் கேலி செய்தான். அதிலிருந்து வருங்காலம் எஸ்தஹ்ஸிஊன் வரும். அதை இஸ்முல் ஃபாயில் ஆக்கிறதா இருந்தால் முஸ்தஹ்ஸிஉன், முஸ்தஹ்ஸிஆனி, முஸ்தஹ்ஸிஊன, முஸ்தஹ்ஸியத்துன், முஸ்தஹ்ஸியத்தானி, முஸ்தஹ்ஸியாத்துன், இந்த 6 இஸ்முல் ஃபாயில் வரும்ல. இஸ்முல் ஃபாயில் முஸ்தஹ்ஸிஉன் எதுலேருந்து வருது? இஸ்தஃபால, இஸ்தஹ்ஸா. அப்போ இஸ்தஹ்ஸாவுக்கு கேலி செஞ்சான். முஸ்தஹ்ஸிஉனுக்கு அர்த்தம் நம்மளே சொல்லிவிடலாம். இப்போ இஸ்தஹ்ஸாவுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சால் முஸ்தஹ்ஸிஊன் என்பதற்கு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும். இஸ்தஹ்ஸா கேலி செஞ்சான். முஸ்தஹ்ஸிஊன் ஆளை குறிக்கிறது, கேலி செய்கிறவன். இஸ்முல் ஃபாயில் என்று சொன்னால் அந்த செயலை செய்கிறவனை குறிக்கிறது, கேலி செய்கிறவன். அதனுடைய பன்மை கேலி செய்பவர்கள். முஸ்தஹ்ஸிஊன் என்றால் கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள் என்று அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் இது அனுப்ப மாட்டோம், இமேஜ் குர்ஆனில் இது காட்டுறதுனால நீங்கள் என்ன செய்யணும், இந்த முஸ்தஹ்ஸிஊனை எழுதி இஸ்தஹ்ஸாவுடைய இஸ்முல் ஃபாயில், உங்களுக்கு வேலை வரணும்ல, இதுக்குன்னு ஒரு நோட்டு தனியாக போட்டுக்கிட்டு என்னென்ன வார்த்தையை சொல்கிறோமோ முஸ்தஹ்ஸிஊன் அதை போட்டு என்ன செய்யணும், ஈக்குவல் போட்டு இஸ்தஹ்ஸா என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் முஸ்தஹ்ஸிஊன், அதனுடைய பன்மை முஸ்தஹ்ஸிஊன. இப்படி என்ன செய்யணும், நீங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிடும். அதுக்கப்புறம் அல்லாஹு எஸ்தஹ்சிவு இது என்னது? அதே தான், இஸ்தஹ்ஸா தான். இஸ்தஹ்ஸா கேலி செஞ்சான், வருங்காலம் எஸ்தஹ்சிவு கேலி செய்வான். இஸ்தஹ்ஸாக்கு அர்த்தம் தெரிஞ்சால் எஸ்தஹ்சின்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து எமுத்துஹும்னு வருதா, வாவை விட்டுருங்க, இன்னும்னு சேர்த்துக்கிறது, ஹும்மை விட்டுருங்க, லமீர் அது எமுத்து. இதில் எமுத்துஹும் என்பதில் 3 சொல் இருக்குது. வாவு ப்ளஸ் எமுத்து ப்ளஸ் ஹும். அப்போ வாவையும் ஹும்மையும் விட்டுருங்க. நமக்கு வினை சொல் மட்டும் தான் சர்ஃபு தானே படிச்சிருக்கிறோம். எமுத்துங்கிறது என்ன? எமுத்துன்றாலும் நீங்கள் என்ன செய்யணும்? அதை உடைக்கணும். எமுத்துனா என்னது? மதத என்றால் நீட்டினான். ஒன்றை நீட்டுவதற்குல அது நீட்டுறதுக்கு பேர் என்னது? மதத. காலத்தை நீட்டுறது, ஒரு பொருளை நீட்டுவது, அதுக்கு வந்து மததன்னு சொல்லுவாங்க. மதத வந்து அந்த சத்துடைய இதுகாமுடைய சட்ட பிரகாரம் மத்த சென்ற கால வினை. வருங்கால வினை எது? எம்துதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? துதுன்னு வந்துருச்சுல, அப்போ வந்து சத்து பண்ணி ஆகணும். சத்து பண்ணும்போது மீமில் சுக்குன் இருக்குது, எம் துதுவில் சுக்குன் இருக்குது. சுக்குனை வச்சுக்கிட்டு சத்து பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? துதுன்னு தூள உள்ள லம் இருக்குல்ல, அதை தூக்கி மீமை கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா எம்துது என்பது என்ன செய்யும்? எமுத்துன்னு வந்துடும். நீட்டுவான். மத்தண்டா நீட்டினான், எமுத்து நீட்டுவான். எமுத்தானி எமுத்துன தமுத்தானி வரைக்கும் இப்படி வரும். அப்புறம் எம்துதுன்னு உடஞ்சிரும். எம்துதுன. அப்புறம் தமுத்தானி தமுத்துன தமுத்தானி தம்துதுன அமுத்து நமுத்து. இது மத்தவுடைய வருங்காலம். நீங்கள் என்ன எமுத்துண்டு போட்டு மத்தவுடைய வருங்காலம் அசல் மதத, அது எம்துதுண்டு ஆகும். எம்துது என்பது எமுத்துண்டு ஆகும். இப்படி நீங்கள் எழுதிக்கிட்டே வந்து நோட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு என்னவாயிரும்? அந்த சர்ஃப் வந்து அப்படி ஆழமாக பதிஞ்சிடும் தெளிவாக. ஃபீ தோயானியும் அதெல்லாம் படிக்கல. யமஹூனன்னு எது மாதிரி உங்களுக்கு தெரியுது. யமஹூனன்னு வந்தாலும் என்ன அர்த்தம்? எஃபாலூன தஃபாலூன அந்த வாவுன்னு வந்துட்டாலேயே அது பன்மென்று வழங்குது. வந்திருக்கு ஆரம்பத்தில் யாமகுண்டு, அது வருங்காலம் அமக. அப்போ இது என்ன செய்யணும்? யாமகுன்னு என்னவா இருக்கும்? அமக. ஏயும் விட்டுருங்க, வாவுன்னு விட்டுருங்க. அசல் எழுத்து ஐன்னு மீமு ஹே தான். அப்போ அமகன்னா தடுமாறுறது, தட்டெளிஞ்சு போகிறது, அது மாதிரி வந்து அமகன்னு சொல்லுவாங்க. அமக என்பதனுடைய வருங்காலம் யமஹு. அது வந்து ஆண்பால் பன்மை சொல்வதாக இருந்தால் யமஹு யமஹானி யமஹூன தடுமாறுவார்கள். அமகண்டா தடுமாறினான், யமஹூன தடுமாறுவார்கள் அல்லது தடுமாறுகிறார்கள். இந்த இடத்துல என்ன செய்யணுங்கிறது இன்னொரு ரவுண்டு, 2வது ரவுண்டு வருவோம். இந்த சர்ஃபுடைய எல்லாத்தையும் படிச்சுட்டு கொஞ்சம் நகவையும் படித்த பிறகு மறுபடியும் இதே வசனத்தை படிச்சிங்கன்னா குரானை படிக்கும்போது ஒரு 75% உங்களுக்கு தெரிஞ்சதாக வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு 25 தான் தெரிஞ்ச அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. யாமஹூனன்னா தடுமாறுவார்கள். அதுக்கப்புறம் உலாய்க்கு அல்லதுன்னு இஸ்தரவுங்கிறதும் சென்ற கால வினை தான். ஆனால் அது இல்லத்துறை எழுத்து, அது வந்து நம்ம படிக்கலை இன்னும். பில்ஹுதாஃபமா ரபிஹத் என்ன? ரபிஹத்துன்னு வந்திருக்குல்ல, அப்போ ஃபைல ரபிஹா ரபிஹு ரபிஹத். ரபிஹ என்றால் ஆதாயம் அடைந்தான். அப்போ மா ரபிஹத் சேர்த்து படிச்சிங்கன்னா இந்த ஃபா ஒன்று மா வந்து எதிர்மறைக்கு வரும்ல, மாநசர உதவி செய்யவில்லை. மா ரபிஹத் ஆதாயம் தரவில்லை. மா ரபிஹத்னா என்னது? லாபம். ரபஹத்தான் லாபம் அடைகிறது. மா ரபிஹத் ஆதாயம் தரவில்லை. வெறும் ரபிஹத்து ஆதாயம் தந்தது, லாபம் தந்ததுன்னு அர்த்தம். அப்போ ரபிஹத் என்ன? நீங்கள் படித்தது தான் இது. இது ஃபைலங்கிற அமைப்பு. அதில் வந்து சென்றகால வினையில் படருக்கையில் ஆண்பாலில் பன்மை ரபிஹா ரபிஹு ரபிஹத்து. அது திஜாரத்து, அதெல்லாம் ஒன்றும் படிக்கலை. மாக்கானோ முஹத்தத்தின் இதெல்லாம் வந்து இஸ்முல் ஃபாயில் தான், நம்ம ஒன்றும் படிக்கலை இல்லத்திருத்தினால. அப்புறம் இஸ்தவு கதைங்கிறது இல்லத்துடையதாக இருந்தாலும்
வாவு வந்து முதல் எழுத்தாக வருது, அதனால் இது சரியான சொல்லு மாதிரியே வந்துடும். இது ஸ்பெஷல் சட்டம்லாம் கிடையாது. அப்போ இஸ்தவ் கதைன்னா வக்கதை. இஸ்தவ் கதை என்ன செய்யணும்? இஸ்தங்கிறது அந்த இஸ்தஃபலக்கு உள்ளது, அலிஃபு சின் த. அப்போ மூளை சொல்லியது வக்கதை. வக்கதை என்பதை வந்து இஸ்தஃபாலன்னு என்ன செய்கிறது? மாற்றிருக்கிறாங்க. இஸ்தவ் கதைன்னா நெருப்பு மூட்டுவது. இஸ்தவ் கதைன்னா என்னது? மூட்டுறதுன்னா கையிலேயே மூட்டுறது, அந்த மூட்டுறது இல்லை, நெருப்பு மூட்டுறது, அதாவது கொளுத்துறது. இஸ்தவ் கதை தீ மூட்டினான். இஸ்தவ் கதைன்னு என்னது? தீ மூட்டினான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சென்ற கால வினையில் இஸ்தஃபால, சரியா? ஆண்பால் ஒருமை. அதுக்கப்புறம் அலாத்து. அலாத்துங்கிறது சென்ற கால வினையாக இருந்தாலும் இது இல்லத்துறை எழுத்து. இது நம்ம படிச்சுட்டு பிறகு ஏன் இப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் வ தரக்ககும். வ தரக்ககும்ல 3 சொல் இருக்குது. வாவு இன்னும்ன்ற அர்த்தம் தனி. தரக்க ஒன்று இருக்குது, ஹும் ஒன்று இருக்குது. வாவு ப்ளஸ் தரக்க ப்ளஸ் ஹும். அப்போ வாவை ஹுமை விட்டுருவோம். தரக்க. தரக்கன்னா என்னது? 3 எழுத்தில் உள்ளது, சென்ற காலம், ஆண்பால் ஒருமை. தரக்கன்னா விட்டு விட்டான். தரக்கன்னா என்ன செய்கிறது? ஒரு செயலை விட்டுறது, செஞ்சுக்கிட்டே வருவான். அது நோன்பு வச்சுக்கிட்டே வருவான். நோன்பை விட்டுட்டான்னு வைங்க, தரக்க சௌம, நோன்பை விட்டுட்டான். தரக்க சலாத்தை, தொழுகை விட்டுட்டான்னு ஒன்றை விட்டுறோம்ல, செய்ய தவறுவது. தரக்க என்றால் விட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? செய்ய தவறுவது, அந்த அர்த்தத்தில் உள்ளது. அப்போ தரக்கங்கிறது வந்து தரக்க தான். அது சென்ற கால வினையில் ஆண்பால் ஒருமை தான் இருக்கிறது. அது தரக்க. இது தெரிஞ்ச விஷயந்தான். இது தரக்கவுக்கு அர்த்தத்தை குறிச்சிக்கணும். அதுக்கப்புறம் லா யுபுசிரூன. லா யுபுசிரூன. லா யுபுசிரூனன்னு வந்திருக்கு. இது என்ன சொல்லா இருக்கும் என்றால், அந்த யுபுசிரூன என்பதை வைத்து பார்த்த உடனேயே இது வருங்காலம்னு விளங்கி போயிடுது. வருங்காலம் எதை வச்சு விளங்குது? ஃபஸ்ட்டில் ஒரு ஏ வந்திருக்குது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து வாவு நூன் வருது. எஃபால் எஃபாலான் எஃபால் உன்னு வரும்ல, இந்த வாவு நூன் ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மைக்கு என்ன செய்யும்? முன்னிலையில் அது மாதிரி வரும். ஆண்பாலில் படக்கைக்கு வரும். அப்போ யுபுசிரு யுபுசிரானே யுபுசிரூன. அது என் யுபுசிருன்ற யூ எதுக்கு வந்திருக்குது என்று கேட்டால், 4 எழுத்து சொல்லாக இருந்தால் தான் ஏக்கு வந்து லம்மு வரும். அதாவது நசரண்டா என் சுருண்டு வந்துடும், பசரண்டா எபு சுருண்டு வந்துடும். இது பசரோலேருந்து வந்தது கிடையாது. அதாவது எபு சுருன் என்று வந்திருந்தால் அந்த ஏயை கழிச்சிட்டு இது பசர அப்படின்னு விளங்கிக்கிறலாம். யுபுசிருண்டு யூ வந்துருச்சுன்னு சொன்னால் இது 3 எழுத்து சொல்லுக்கு வந்து வருங்காலத்தில் அந்த ஏக்கு லம்மு வராது. சரியா? 3 எழுத்து சொல்லாக இருந்தால் நசர என் சுரு, யாதன ஒரு யுன் சுருண்டு வரலையில், நசர என் சுரு, லரப எல்ரிபு, ஃபத்தஹ எஃப்தஹு, கத்தலை எக்குத்துழு, அக்கலை எகுழு இப்படின்னு வந்து யாவுக்கு என்ன செய்யும்? ஃபத்தஹு தான் வரும். யாவுக்கு லம்மு வந்துருச்சு என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இது கண்டிப்பாக வந்து இது 3 எழுத்தில் உள்ளது கிடையாது, 4 எழுத்து உள்ளது விளங்கிக்கிறணும். ஏன்னாட்டா யுபுசிரூனில் இந்த யுபுசிரூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாவு நூனை விட்டுருங்க, அது ஜம்முக்கு உள்ளது. யுபுசிரூனில் ஏ வருங்காலத்துக்கு உள்ளது. அதை கழிச்சிட்டு பார்த்தா நமக்கு இருக்கிறது பே சாதுரே தான் இருக்குது. கழிச்சிட்டு பார்த்தா எனக்கு பசர மாதிரி தான் இருக்குது. இது பசரோலேருந்து வந்திருக்குமா? பசரோடு வந்திருந்தால் எபுசிரூன் வந்திருக்கும், எபுசிரூன் என்று வந்திருக்கும். இது பசர கிடையாது. அப்போ என்னவா இருக்கும்? 3 எழுத்து தான் இங்கே இருக்குது, 4 எழுத்து இல்லை. அப்போ 4 எழுத்து இல்லைன்னா எந்த எழுத்தாக இருக்கும்? இது அஃப் அளவில் இருந்தால் தான் அந்த அலிஃபு போயிடும். இது என்னவா தான் இருக்குன்னு அஃப் அல அக்கரமங்கிறோம். யுக்குரிமு அந்த அலிஃபு போயிடும். ஏயை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 3 எழுத்தாக இருக்கும். யுக்குரிமுல ஏயை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அக்கரமான்னு பார்த்தீங்கன்னா 4 எழுத்து இருக்கும். அலிஃபு காஃபு ரே மீமுன்னு 4 எழுத்து இருக்கும். யுக்குரிமுன்னு ஆக்குனீங்கன்னா யூ அக்ரிமு தான் அசலு, அலிஃபு போயிடும் அந்த ஹம்சா. யுக்குரிமுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏயை கழித்து பார்த்தீங்கன்னா காஃபுரை மீமு தான் இருக்கிறது. அது கருமவுலேருந்து வந்தது கிடையாது. 3 எழுத்து சொல்ல வந்திருந்தால் யூ வராது. யூ வந்துருச்சுன்னு சொன்னாலேயே அது என்னென்னு விளங்கிக்கிறேன்னு, இது அஃபால தான், இது அக்கிரம தான் யுக்குரிமுண்டு ஆகிருக்குது. அப்போ யுபுசிரூன் என்று வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்? எபுசுரூன்ற இதுக்கு வருங்காலத்தை சென்ற காலம் பசரன்ட்டு கண்டுபிடிச்சிடக்கூடாது. சென்ற காலம் வந்து பசர அப்படின்னு நீங்கள் அப்படி தான் தெரியுது பார்த்தா. அந்த ஏயையும் வாவைனூனையும் கழிச்சு விடணும். ஏ வந்து வருங்காலத்துக்கு உள்ளது, இந்த வாவுனூனை பன்மைக்காக சேர்க்கறது. அதை கழிச்சிட்டு பார்த்தா மூல சொல் வந்து பே சாதுரே தான் இருக்குது.
3 எழுத்து இருக்குமே, ஆனால் 3 எழுத்து சொல்லல இப்படி வருமா? பசரன் இருந்தால் எபுசுருன்னு தான் வரும், யூண்டு வராது. யூ வந்துருந்து சொன்னால் இது அபுசர, அஃபால் அவ்வளோதான், அந்த அலிஃபு போயிடும். 3 எழுத்து மாதிரி தோற்றம் தரும், அது உள்ளக அலிஃபு இருக்குது, ஹம்சா இருக்குது. அப்போ அபுசர என்பதனுடைய வருங்காலம் யுபுசிரு. அபுசரன்னா பார்த்தான், அபுசரன் என்னது? கண்ணால் பார்க்கிறது. யுபுசிரு என்றால் பார்ப்பான், பார்க்கிறான். யுபுசிரூன, யுபுசிரானே, யுபுசிருன்னா பார்க்கிறார்கள், பார்ப்பார்கள். ஹால் நிகழ்கால அர்த்தம் செய்யலாம், வருங்கால அர்த்தம் செய்யலாம். யுபுசிரூனா பார்ப்பார்கள். இப்போ லா சேர்த்துருக்கு, லா யுபுசிரூன பார்க்க மாட்டார்கள். அப்போ லா யுபுசிரூன்கிறது லா வந்து எதிர்மறைக்கு சேர்ப்பாங்க இல்லையா? அப்போ லா யுபுசிரூன் பார்க்க மாட்டார். இப்போ லா யுபுசிரூன் இந்த வார்த்தையை கண்டவுன்னு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? இதனுடைய வேர் சொல் எங்கேருந்து வருது? அபுசரவுலேருந்து வந்திருக்குது. அபுசர என்பதற்கு வருங்காலம் எடுத்து, வருங்காலத்திலிருந்து ஆண்பால் பன்மை எடுத்து அதை எதிர்மறையாக்குறதுக்கு ஒரு லாவை சேர்த்து முட்டுவலையும் பார்த்துருக்குது லா யுபுசிரூன். அப்போ சும்முன் புக்முன் உமியுன் இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயம். அது இனிமேல் வரும். லா எரிஜிவும், லா எரிஜிவும் என்னது? லாவை தனியாக விட்ருங்க, எரிஜிவும் இருக்குது. எரிஜிவும் என்பதில் என்ன செய்யணும்? எரிஜிவுன் வந்தால் அந்த வாவுன்னு வந்தால் அது வருங்காலத்துக்கு உள்ளது, ஏயும் வருங்காலத்துக்கு உள்ளது. அப்போ அதை ரெண்டையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 3 எழுத்து இருக்குது, ரே ஜீமோ ஐனும். இந்த 3 தான் அசலாக இருக்குது. ஏ வந்து வருங்காலத்துக்கு உள்ளது, வாவுன்னு வருங்காலத்துக்கு உள்ளது. அப்போ மூலம் என்னவா இருக்கு? ரஜா. ரஜா என்ற ரஜா என்றால் ரிட்டன், அதை திரும்புறது. ரஜான்னா திரும்பினான். எரிஜிவுன்னா திரும்புவான். எரிஜிவுன என்றால் திரும்புவார்கள். லா எரிஜிவுன் என்றால் திரும்ப மாட்டார்கள். அப்போ அந்த எரிஜிவுன் லா எரிஜிவுன் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? வேற போய் கண்டுபிடிச்சிடணும். வேற கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னு கேட்டால், வருங்காலத்துக்குள்ள ஏயை நீக்கணும். நீக்கிற கற்பனையில் ஏயை கழிச்சு போடணும், வாவுன்னு கழிச்சு போடணும். மீதி என்ன எழுத்து இருக்குது? ரா இருக்குது, ஜீம் இருக்குது, ஐன் இருக்குது. அப்போ இது ரஜா. இது ரஜா என்பதிலிருந்து தான் இது வந்திருக்கிறது. ரஜா என்றா திரும்பினான், எரிஜிவுனா திரும்புவான், எரிஜிவுனா திரும்புவார்கள், லா எரிஜிவுனா திரும்ப மாட்டார்கள். இவ்வளோ எடுத்துக்கணும் அந்த சொல்லை வைத்துக்கொண்டு. அடுத்ததாக அவுகசிமினசமாய், இதெல்லாம் படிக்காத விஷயம். எஜ்ஆலூனு வருது. இதில் என்ன இருக்கிறது? பார்த்த உடனே தெரியுது, இது வருங்கால வினை தான் விளங்குதில்ல. அப்போ வருங்கால வினை என்று சொன்னால் வாவுனூனை கழிச்சு போடுங்க, இந்த வாவுனூனை எடுத்து போடுவோம், யாவை எடுத்து போடுவோம். யாவை எடுத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜீமும் ஐனும் லாமும் இருக்குது. எஜ்ஆலூனில் என்ன இருக்குது? இந்த வாவுனூனு பன்மைக்காக சேர்க்கறது, யா வந்து வருங்காலத்துக்காக சேர்க்கறது. அது ரெண்டையும் வந்து எப்படி கற்பனையில் கழிச்சிட்டு பார்த்தோம்னா ஜீமு ஐனு லாமு. ஜஅல, ஜஅலனா ஆக்கினான், ஒன்றை ஆக்குவது, ஆக்கிறது, வைக்கிறது, அது மாதிரி அர்த்தம். அப்போ எஜ்அலுனா ஆக்குவான். ஆக்குறதுன்னா சோறு ஆக்குறது, அந்த ஆக்குறது இல்லை, வழங்குதா? ஆக்குறதுன்னு சொன்னால் ஒன்றை ஒன்றாக வந்து ஒரு இடத்துல வைக்கிறது, வழங்குதா? அது மாதிரி அர்த்தம். இப்போ எஜ்அலுனா தங்கள் விரல்களை காதுகளில் வைக்கிறார்கள், ஆக்குகிறார்கள் அர்த்தம், அந்த அர்த்தம். ஒன்றை வந்து ஒரு இடத்துல ஒன்றை வைக்கிறது. அப்போ எஜ்அலு, எஜ்அலானி, எஜ்அலூன. எஜ்அலுன்னா ஆக்குவான், எஜ்அலூனா ஆக்குவார்கள். அப்போ எஜ்அலூனு வந்தோன்னு நீங்கள் என்ன செய்யணும்? இது ஜஅலவுலன்னு தான் வந்திருக்குது. எப்படி ஜஅலன்னு கண்டுபிடிக்கிறோம்னு கேட்டால், இந்த வருங்காலத்துக்குள்ள வாவுனூன்னு வந்திருக்கிறதுனால இது பன்மைக்கு சேர்த்துருக்கிறது. எஜ்அலூனில் யா வந்து வருங்காலத்துக்குள்ள இப்படி கழிச்சிருந்தேன். முஹித்துன்கிற இதெல்லாம் இஸ்முல் ஃபாயில் தான், நான் ஒன்றும் படிக்கலை. பில் காஃபிரீன், இந்த பில் காஃபிரீனில் பியை விட்டுருங்க, பிஐ விட்டுருங்க, இந்த அல்லை விட்டுருங்க. அப்போ காஃபிரீனன் இருக்குது. காஃபிரீனன் அது என்ன சொல்லா இருக்கும்? காஃபிரீனன் ஒரு சொல்லாக தான் என்னவா தான் இருக்கும்? இது வந்து இஸ்முல் ஃபாயில் தான். காஃபிருன்னு அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த ஏனூன் என்று பன்மைக்கு சேர்ப்போம். அப்போ காஃபிருன், காஃபிரானி. கஃபர, கஃபரன்னா மறுத்தான். காஃபிருன் மறுக்கிறவன், அல்லாஹ் மறுக்கிறதுனால அவனுக்கு பேர் காஃபிர்னு பேர். அப்போ கஃபரண்டா மறுத்தான், காஃபிருன் மறுப்பவன், காஃபிரானி காஃபிரூன மறுப்பவர்கள். இந்த காஃபிரூன என்பது வேற்றுமையில் என்ன செஞ்சிடறேன்? ஜர்ரு வர்ற இடம் வந்துருச்சுன்னு சொன்னால் காஃபிரீன்னு மாறிக்கிறோம்.
காஃபிரீன என்று சொன்னாலும் நீங்கள் காஃபிரூனோடு மாற்றிக்கணும். எங்கெல்லாம் இப்படி வருதோ ஆலிமீன முஸ்லிமீனன்ட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இது வேற்றுமையினால் அந்த ஏயா மாறி இருக்குது, இது முஸ்லிமூன என்று விளங்கிக்கிறணும். எங்கெல்லாம் இப்படி வருதோ காஃபிரீன் ஆலிமீன் முஸ்லிமீன் மூமினீன் நீன் வந்தால் மூமினூன்ட்டு நீங்கள் ஆக்கிக்கிறணும். இந்த மூமினின் எதனால் வந்திருக்குது, அந்த வேற்றுமையின் அந்த பில் காஃபின் பி வந்து அப்படி வரும். எப்போவுமே பிங்கிற சொல் வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஜர்ராக்கி விட்டுப்படும். ஏன்னா அதனால் என்ன செய்யுது, பில் காஃபிர் இந்த பி வந்ததுனால காஃபிரீன் என்று வந்துருச்சு. அது பின்னாடி இந்த பியை பற்றி நம்ம படிப்போம். இப்போ அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த காஃபிரோங்கிற நம்ம படித்ததா இல்லையா, படித்தது என்ன படித்தது, வினை சொல்லேருந்து உருவாகிற பெயர் சொல், அது இஸ்முல் ஃபாயில். கஃபர அதுலேருந்து பெயர் சொல் என்ன, காஃபிருன் மறுப்பவன், அதுதான் இது காஃபிருன் என்பது தான். காஃபிராணி காஃபிரூன அது காஃபிரீன, அது ஒரு காரணத்துக்காக வேற்றுமைக்காக வந்திருக்குது. எஹ்தஃபு அந்த எக்காவதுலாம் வருங்கால வினை தான். நம்ம கடந்து போகிறோம் என்று கேட்டால், இந்த இல்லத்து உள்ளது நம்ம படித்த ஃபேயில் உள்ளது மட்டும் தான் படிச்சிருக்கிறோம். ஐனில் லாமுல இல்லத்து வர்றத, நடுவில் கடைசியில் இல்லத்து வர்றதை நம்ம படிக்கலை. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி சொல்ல கடந்துட்டு போகிறோம். எஹ்தஃபுனா என்னவா இருக்கும், இது யா வந்திருக்குது. யா வந்தால் இது கண்டிப்பாக வருங்காலம் தான். எஃப்அலுன்னு இருக்குது. அப்போ யாவை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஹத்தஃப. எஹ்தஃபுல யாவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹா இருக்கிறது, ஒரு தா இருக்கிறது, ஒரு ஃபா இருக்கிறது. அப்போ வந்து அது ஃபலண்டு ஆக்குனீங்கன்னா ஹத்தஃப என்பதில் இருந்து எஹ்தஃபு. ஹத்தஃபன்னு சொன்னால் வேகமாக பறிக்கிறது. இப்போ எனக்கு அந்த ஒரு ஆள்கிட்ட இருக்க இப்படி வாங்குறீங்கன்னு, அதுக்கு ஹத்தஃபங்க கூடாது. பறிச்சுட்டு வேகமாக பறிக்கிறது. ஒரு ஆள்கிட்ட கையில் இருக்கிற செய்து வேகமாக பறிக்கிறது, அது பறித்தல்னு அர்த்தம். ஹத்தஃபன்னா பறித்தான். அதாவது சும்மா இப்படி எடுக்காமல் கொஞ்சம் வலுவை கொண்டு எடுக்கிறோம்ல, அதுக்கு தான் ஹத்தஃபங்கிறது, வலுவாக எடுக்கிறது. அதுக்கு தமிழில் சொல்வதாக இருந்தால் பறித்தல்னு சொல்லலாம். அப்போ எஹ்தஃபு பறிப்பான், ஹத்தஃப பறித்தான், எஹ்தஃபுன்னா பறிப்பான். அப்போ எஹ்தஃபுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், எஹ்தஃபுல ஏயை கழிச்சு விட்டு சென்ற காலத்தை கண்டுபிடிக்கணும். ஹத்தஃப என்பதனுடைய வருங்காலம் எஹ்தஃபு ஆண்பால் ஒருமை. இது இதெல்லாம் வந்து சென்ற கால வினை தான் நம்ம படிக்கலை. மஷவுங்கிறது சென்ற கால வினை தான் நம்ம படிக்கலை. அலுலமைங்கிறது என்னது, லலம என்பதில் இருந்து அஃபு அல அக்ரம அஹ்சன அஸ்லமன்னு மாத்திரம்ல. அப்போ லலம என்பதில் இருந்து அலுலம அப்படின்ற அர்த்தம். லலம என்று சொன்னால் அது வந்து பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. லலமன்னா அநியாயம் செஞ்சான். லலமங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அநியாயம் செய்கிறது, நியாயத்துக்கு மாற்றமாக நடக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து லலம. அதே மாதிரி லலமை என்று சொன்னால் இருள் சூழ்ந்தது, இருளுங்கிறதுக்கு அந்த வார்த்தை வரும். அப்போ அலுலமை என்று சொன்னால் அநியாயம் செய்ய வைத்தான் என்கிற அர்த்தமும் வரும். இருள் சூழ வைத்தான். லொலுமு என்று சொன்னால் வந்து அநியாயம், அதெல்லாம் இருள், லுலுமாத்துன் இருள்கள்னு வருதுல்ல, அதெல்லாம் வந்து இருளுக்கு அந்த லலமை என்கிற மூல சொல்லுக்கு வந்து இருளுங்கிற அர்த்தம் இருக்கிறது, அப்புறமேல அநியாயங்கிற அர்த்தம் இருக்கிறது. இங்கே அநியாயத்தை பற்றி பேசலை, அவர்களுக்கு வெளிச்சம் வருகிறது. வைதா அல்லுலம் அலைஹிம், அவர்களுக்கு இருள் சூழும் பொழுது, அதுலமன்னா இருள் சூழ்ந்தது என்று அர்த்தம். அஃபால இது அல்லுலம அஃபாலன்னு வந்து என்ன செய்யணும், இது அஃபாலன்னு வந்திருக்குது, வந்திருக்குது. இது வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, வருங்காலத்தில் தன்னிலையில் என்ன செய்யும் வரும், அஃபாலுன்னு வருதுல்ல, அந்த இடத்துல ஒரு வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மீமுக்கு வந்து லம்மு வந்திருக்கணும். அஃப் அலு அன்சுருண்டு வந்திருக்கும். அப்போ அந்த அலிஃபு கிடையாது இது. அப்போ இது என்னவாக இருக்கும், அஃப் அலவாக தான் இருக்கும். ஃபஅல என்கிற 3 எழுத்து சொல்லை அஃப் அலன்ட்டு மாத்திரம்ல, மாற்றும் பொழுது அல்லுலம என்ற அர்த்தம் அஃப் அலன்னு வந்துருச்சு. காமும் தஹபங்கிறது என்ன, தஹப தான். தஹபன்னா போனான். தஹப லா வந்து ஒரு உறுதிக்காக சேர்க்கறது, அது பின்னாடி பார்த்துக்குருவோம். அப்போ ல ஒன்று ப்ளஸ் தஹப, தஹபன்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், லாவை கழிச்சு விட்டு இது தஹப. ஏன்னா தஹபன்னு ஒரு நீங்கள் படித்ததில் வரல,
நான் 3 எழுத்து அப்படி வரல. அதனால் 4 எழுத்து சொல்லு வர்றதா இருந்தால் 4க்கு ஹரக்கத்து வச்சு வரவே வராது. இல்லை தஹபன்னு வராது. தஹரஜன்னு நடுவில் ஒரு சுக்குன் வந்துடணும். இது 4 எழுத்து சொல்லு கிடையாது. லதஹபன்னு ஒரு எழுத்து கிடையாது. அப்போ என்னவா இருக்கு? 4 எழுத்து சொல்லு கிடையாட்டி 3 எழுத்து சொல்லு தான். 3 எழுத்து சொல்லா இருந்தால் லாம கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தஹபண்டா போனான். தஹபண்டா எடுத்து வீட்டிலேருந்து வெளியே போகிறோன்னு வைங்களேன், அதுக்கு தஹபாம்பாங்க, சென்றான். இது முதல் வார்த்தை தான், அது அசல் வார்த்தை அவ்வளோதான். அப்புறம் கதீருன் இருக்குது. இந்த கதீருங்கிறது என்னது? கதுரை என்றால் சக்தி பெற்றான். இஸ்முல் ஃபாயில் காதிருன், சக்தி பெற்றவன். அதையே ஃபைலுன் என்றும் சொல்லலாம். ஃபைல் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது சாதாரண அர்த்தம், சக்தி பெற்றவன் வந்துடும். அல்லாவுக்கு சொல்லும் பொழுது முபாலகான்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிறோம்ல, அந்த அர்த்தத்து கதீருன்னா அவன் அதிக சக்தி பெற்றவன். கதீருன் ஃபைலுன் என்று வந்திருக்குது. கதீருன்னா அதிக சக்தி பெற்றவன். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் ஃபைலுங்கிறது. அதுக்கப்புறம் யாயுகன் சுஅபுதுன்னு வந்திருக்குது. இந்த சுஅபுதுன்னு வருதுல்ல, இந்த சுஅபுதுவில் பார்த்தீங்கன்னா இந்த அலிஃப் இருக்குது. இந்த அலிஃபுக்கு ஏதாவது ஹரக்கத்து என்ன இருக்கும்னு கேட்டால் லம் இருந்திருக்கும், உபுதுன்னு இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த இது அனுப்பியிருந்தோம். அதாவது உங்களுக்கு ஒரு பாடத்தில் வாவு ஃபே சும்ம இந்த சொற்கள் படற்கை இதுலையும் ஏவல் வினைகளையும் முன்னிலை ஏவல் வினைகளையும் இந்த வாவு ஃபேயை சேர்த்தோம்னு சொன்னால் அந்த அலிஃபு போயிடும். உதாரணம் ஃபே ஓபுதுன்னு இருக்குன்னு வைங்க, இந்த இதை ஓபுதுன்னு வச்சுக்கிறங்க, அலிஃபுக்கு லம்ம போட்டுக்கிறங்க. அலிஃபுக்கு லம்ம போட்டிங்கன்னா ஓபுதுன்னு என்னவா இருக்கும்? இது அபதவுலன்னு தான் வந்திருக்கும். அபத என்பதனுடைய வருங்காலம் யபுது என்பதில் இருந்து தஅபுதுன்னு ஆக்கணும். தஅபுதுன்னு ஆக்கிவிட்டு இதை ஏவலாக்குறதா என்ன செய்யணும்? தஅபுது தேயை எடுத்து போடணும். எடுத்துடனோன்னு ஐனுக்கு சுக்குன் இருக்கும், வாசிக்க முடியாது. ஒரு அலிஃபை கொண்டாந்து சேர்க்கணும். அப்போ அலிஃபுக்கு என்ன செய்யணும்? ஊபுது பேய்க்கு லம் இருக்குது, கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு லம் இருக்குது. அப்போ அந்த லம்மை அங்கே கொடுத்துடணும். அப்போ உபுது அபத வணங்கினான், யபுது வணங்குவான், உபுத் நீ வணங்கு. இது ஒருமை. பன்மை எப்படி வரும்? உபுது உபுதா உபுது நீங்கள் வணங்குங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பன்மை. இந்த அலிஃபை எதுக்காக நம்ம சேர்த்தோம்? இந்த அலிஃபை எதுக்கு சேர்த்தோம் என்று கேட்டால், அதில் தே இருந்துச்சு, தஅபுதுண்டு தேயை எடுத்து விட்டோம். எடுத்த உடனே ஐனில் சுக்குன் இருக்கிறது. சுக்குனை கொண்டு வாசிக்க இயலுமா? இயலாது. இந்த அலிஃபை எதுக்கு தேவைப்பட்டுச்சு நமக்கு? சுக்கூனை கொண்டு வாசிக்க இயலாதுங்கிறதுனால தான் இந்த அலிஃபை கொண்டாந்து சேர்க்குறோம். எல்லா அமூர்லையும் அலிஃபை சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். சல்லமன் இருக்கிறது, யூ சல்லிமு தூ சல்லிமு, அதில் தேயை தூக்கிடுறோம். சல்லிம் அலிஃபு சேர்க்கலை. ஏன் சேர்க்கலை? தேயை தூக்கிட்டு அடுத்து சுக்கூன் இருந்தால் தான் அலிஃபு சேர்க்குற பேச்சே வரும். அப்போ அந்த அலிஃபு சேர்த்தது எதுக்காக சேர்த்தோம் என்று சொன்னால், வாசிக்க இயலாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். வாசிக்க இயலாது, சுக்கூனை கொண்டு வாசிக்க முடியாது. தான்னு இருக்குல்ல, தே எடுத்துட்டிங்கன்னா ஐனுக்கு சுக்கூனை கொண்டு வாசிக்க இயலாது. அப்போ அலிஃபை சேர்த்துட்டோம். இப்போ இந்த இதை சேர்த்து வாசிக்கிறோம்ல, அந்த யாயுகன்னா சூண்டு, இதையும் சேர்த்து நீங்கள் படிக்கும்போது யாயுகன்னா சூண்டு வந்துருச்சுல, அந்த சூவை கொண்டு இங்கே சேர்த்துட வேண்டியது தானே. யாயுகன்னா சூபுதுன்னு சொல்லாமல் யாயுகன்னா சூபுது, இந்த அலிஃபுக்கு ஒன்று போடக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். அலிஃபு எழுத்தில் இருக்கும். நீங்கள் உடைச்சி வாசிச்சா என்ன செய்யணும்? யாயுகன்னா ஓபுது, அதான் ஒரு மூச்சில் படிக்காமல் 2 மூச்சில் படிச்சிங்கன்னு வைங்க. எப்படி படிக்கணும்? யா ஐயுஹன்னாசு ஓபுது. அப்போ அந்த அலிஃபு தேவைப்படுங்கிறது தான் வச்சுருக்குறோம். அந்த அலிஃபை எடுத்து விடலை. எதுக்காக வேண்டி? நீங்கள் யாயுஹன்னாசோட நிப்பாட்டி விட்டு ஓபுதுன்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த இடத்துல இந்த அலிஃபு தேவைப்படும். அப்போ இந்த யாயுஹன்னாசு ஓபுது எப்படின்னு கேட்டால், யாயுஹன்னாசு என்பதையும் ஓபுது என்பதையும் சேர்த்தோம்னு சொன்னால், இந்த அலிஃபை சுக்குனில் வாசிக்க இயலாதுங்கிறது தானே சேர்த்தோம். இப்போ இந்த சீனுக்கு ஹரக்கத்து இருக்குது, சீனை கொண்டே ஒட்டிட வேண்டியதானே, அதில் சோபுதுன்ற வேண்டியது தானே.
யாயுஹன்னா சோபுது. அப்போ யாயுஹன்னா சோபுதுன்னு நம்ம படிப்போம். அதை உடைச்சா எப்படி வரும்? யாயுஹன்னாசு ஓபுது இப்படி வந்துடும். யாயுஹன்னாசு தனி, ஓபுது தனி. அதை ஓபுது தனியாக சொல்லி காட்டும்போது அந்த அலிஃபு தேவைப்படும். அந்த அலிஃபு எப்போ தேவைப்படாது? அதோட சேர்த்தா தேவைப்படாது. யாயுஹன்னா சோபுது. அப்போ அந்த ஓபுதுங்கிறது என்னது? நம்ம ஏவல் வினை. எதுலேருந்து ஏவல் வினை? ஏற்கனவே பார்த்தா அல்ஹம்து சூராவில் நாபுதுண்டு. ஈயாக்க நாபுது நாங்கள் வணங்குகிறோம். அப்போ தாண்டா வணங்கினான். யாபுதுன்னா வணங்குவான். அதிலிருந்து அமுர் வந்து ஓபுது நீ வணங்கு. அதனுடைய பன்மை ஓபுது நீங்கள் வணங்குங்கள். ஓபுதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வணங்குங்கள் என்று பலருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்புறம் ஹலக்கக்கும். ஹலக்கக்கும், இந்த ஹலக்கவை கும்மில் உடைக்கணும். இப்போ கும்முங்கிறது தனி, ஹலக்க தனி. ஹலக்கங்கிறது தான் முதல் சொல்லு, அதுதான். ஹலக்கன்னா படைத்தான். ஹலக்கன்னா படைத்தான். இன்னும் மாற்றங்களுக்கு ஆவலை. இது சென்றகால வினையில் ஒருமையில் இருக்கிறது, ஆண்பால் படற்கையில் இருக்கிறது. ஹலக்க படைத்தான், ஹலக்கக்கும் உங்களை படைத்தான். இது வந்து சென்றகால வினை. அப்போ இதை வந்து இதையும் நம்ம பார்த்துட்டோமா? இது வரைக்கும் உள்ளது வந்து 21 வரைக்கும் பார்த்துட்டோம். 21 வசனத்தில் உள்ளது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வாரத்துக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? 22வது வசனத்தில் இருந்து அதில் என்னென்ன இது சொற்கள் நமக்கு தெரிஞ்சது, நம்ம இது வரைக்கும் படித்த சர்ஃபில் தெரிஞ்சது என்னென்ன வருது என்பதை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம்.